மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம், வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்திஜியில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னன்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க. ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேற சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர் உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க. அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னாரு சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னாரு, உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை, அதனால நான் சொல்றதுல சீரியஸா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போதான் சிரிக்கிறாரு. இப்போ கூட சிரிக்க மாட்டாரு, இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஆல் தி பெஸ்ட் பிரதர். ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.